வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமா இன்றைக்கு விசேஷமான சாட்சிகளோடு மிக விசேஷமான தேவனுடைய வழிகாட்டுதலின்படியான ஒரு ஆவியை உங்களுக்காய் கொண்டு வரும்படியாய் நான் இருக்கிறேன். மக்களே, இந்த வாரம் முழுவதும் யார் எங்களோடு ஒவ்வொரு நாள் 10:30 மணிக்கு ஜாய் டிவி வழியாய், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாய் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு வந்தீர்களோ, ஆவி ஒன்றுதான். நாளைய தினம் அதனுடைய நிறைவு நாள். மிக விசேஷமாய் நாம் இந்த விசுவாசத்துல இணைய போகிறோம் மக்கள். எனவேதான் பைபிள் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இந்த ஆவியை தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியதன் மூலமாய் மாற்றத்தை பார்த்தார் என்பதை தான் நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஆம், மிக சரியாய் நாம் பேசிக் கொண்டிருப்பது தாவீது ராஜாவை குறித்து. இளம் பிரயாயத்திலே இதுதான் அவருடைய ஆவி. நீங்க பார்க்கும்போது மக்கள், எத்தனை பேர் நீங்கள் கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க. உங்களுடைய சம்பாதியத்தை முழுமையா கையில பெற முடியல. வியாபாரம் சரிவை நோக்கி செல்கிறது. வறுமை உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்க்குறீங்க. நீங்க நினைக்கலாம், நான் என்ன செய்யறது இந்த சூழ்நிலை மாற, அல்லது ஏன் எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை. ஒருவேளை நீங்கள் சலிப்பாய் பேசிக் கொண்டிருக்கலாம், பலவீனமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். சில நேரத்திலே அந்த சூழ்நிலை என்னை விட்டு போக வேண்டும் என்று கூட நீங்கள் விரும்பலாம். ஆனால் பரிசுத்த ஆவி நமக்காய் இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புவது என்னவென்றால், வெறும் அந்த வார்த்தை, அதாவது ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த நிலைமை அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும், அந்த ஏக்கம் மட்டும் போதுமானது இல்லை. அதனோடு கூடிய ஒரு செயல் அவசியம் மக்களே. அந்த செயல்தான் உண்மையிலே நீங்கள் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. நீங்கள் சூழ்நிலையை சகித்துக் கொள்ளும் பட்சத்திலே அந்த சூழ்நிலை கண்டிப்பாய் மாறப்போவதில்லை. ஆனால் மாறாக அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போதும் என்று சொல்லும்போது என்றால் நாம் பார்க்கும்போது 1 சாமுவேலிலே ஒரு பெலிஸ்தனை குறித்து சொல்லப்படுது. ராட்சத தோற்றம் கொண்ட அவன் ஒவ்வொரு நாள் வந்து இஸ்ரவேலரை அவமானப்படுத்துவான். இங்க பார்க்கும்போது 16ஆம் வசனம் சொல்லுது, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து அப்படி சொல்வான். 40 நாள், 40 நாட்கள் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு இஸ்ரவேலுடைய ராணுவம் சலித்து போய் பழகி போய் விட்டது. ஒருவேளை நீங்க சூழ்நிலையை உங்களுக்கு பழக்கமாக்கிக்கிட்டீங்க, சகிச்சுக்கிறீங்க. ஒரு தலையெழுத்து அப்படின்ற வார்த்தையின்படி என் நேர சரியில்லை, நான் என்ன செய்யறது. இந்த சகிப்பு தன்மை சூழ்நிலையை மாற்றாது மக்களே. மாறாய் அதற்கு எதிரான ஒரு செயல் தேவை. அந்த செயலை வெளிப்படுத்தும் போது தேவனோடு கூடிய உண்மை தன்மை, தேவனோடு கூடிய ஐக்கியம், அதான் செயல். அந்த செயலை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை மாறும். இதோ முதலாவது நான் இந்த சாட்சி உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தேவனோடு கூட இவர் அந்த செயலை இணைத்த போது, இந்த சூழ்நிலை தேடும் என்று சொன்னபோது எப்படி ஒரு பொருளாதார சூழ்நிலை மாறியதும் சாட்சி பாருங்கள். தொடர்ந்து நாம் இந்த ஆவிலே முன்னோக்கி செல்வோம். என்னோட பேர் அந்தோனி. நான் கிளாஸ்ரூட்லேருந்து வரேன். என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. என் வீடு, என் பிள்ளைங்களும், எங்கள் குடும்பமும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆனால் இது போல் முன்னாடி இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கஷ்டம்னா என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சொன்ன மாதிரி யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போனால் தான் என் குடும்பம் சாப்பிட முடியும். ஆனால் யாருன்னா பசங்க சின்ன பசங்க, அவங்களும் படிக்கிறாங்க. மனைவி வேலைக்கு போக மாட்டாங்க. நான் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து வீட்டு வாடகை கட்டணும். அப்போ என்னன்னாக்கா, சம்பளம் 3000 4000 5000, அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னன்னாக்கா, என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்களும் துக்கங்களும் வேதங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் மீண்டு வந்ததுனாக்கா, இந்த சபையை கண்டடைஞ்சிட்டு தான் நான் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது போல் இல்லை. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் வேதனையும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதை கடந்து போயிட்டு இருந்தேன். என் வலியும் வேதனையும் சொல்ல முடியாதது. ஏன்னா இது போல் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது மனுஷங்களுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு. போகிற இடத்துலலாம், வேலை இடத்துலலாம் போறாம ஜாஸ்தி. யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே குற்ற உணர்வு இருக்கும். நீதியாக நடக்கும்போது, துன்பத்தை பாதையில் நடக்கும்போது
அநேக துன்பங்களை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில. எனக்கு படிப்பு கிடையாது. இது விட்டா எனக்கு வழி கிடையாது. அப்படின்னு பிள்ளைகள படிக்க வைக்கணும். வாடகை கட்டணும். எப்படியும் அத சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஒவ்வொரு நாள் என்னன்னாக்கா, பரவால்ல, பரவால்ல மனசு சொல்லிட்டே இருக்கும். ஒரு பக்கம். பரவால்ல நீ போ. பரவால்ல நீ போ. ஆனா அத வீட்ல சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும். என் கஷ்டத்த என்னோட போட்டும். ஆனா என் மனைவிக்கு தெரியும். அவரால இவ்வளவுதான் செய்ய முடியும். இவ்வளவுதான் பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கு மேல அவங்களும் ஒரு ஆசையும் பட மாட்டாங்க. எதையும் கேட்க மாட்டாங்க வாய திறந்து எனக்கு இது வேணும், அது வேணுன்ட்டு. குடும்பத்த பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிடுற பிள்ளைகள பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஏதாவது வந்துச்சுன்னா, எங்களால சமாளிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் விஷயமோ சரி, ஏதாவது எங்கேயாவது போனனாலும் சரி, ஒரு ஃபங்ஷனுக்கு போனாலும் சரி, ஆனா அந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்காது. இருக்கவே இருக்காது. நாங்க போக மாட்டோம். எங்ககிட்ட நகை இல்ல, நட்டு இல்ல, கையில போடுற மோதிரம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் நாங்க கடந்து போயிட்டுருந்தோம். எங்க வாழ்க்கை அவ்வளோ மோசமா இருந்தது. நாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நெனச்சு ஒரு காலத்துல ஒரு நேரத்துல நான் நெனச்சது உண்டு. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் நம்மளால வளர முடியாது. ஆனா என்ன பண்றது இதுக்காகன்னா, நம்ம சம்பளமே இவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் போகும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா எப்போ தேவன நம்பி இந்த ஆலயத்த நாங்க எப்போ கண்டடைஞ்சோமோ, இப்போ ஆசீர்வாதமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பத்துல நாங்களும், எங்க பிள்ளைகளும், என் வீடும், என் பணமும் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. தசம பத்தி எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. முதல் கனியன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ ஆண்டவரோட பணத்த நாங்க திருடுறோமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு குற்றம் ஒண்ணு வந்தது. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம். அதன்படி நடக்க ஆரம்பிச்சோம். தசம பாகத்துல உண்மை தன்மையா நாங்க இருந்தோம். அப்போ எங்க வாழ்க்கை செழிப்படைஞ்சது. ஒவ்வொரு நாளும் நாங்க தொடர்ந்து போராடினோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அத நாங்க கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்கும்போது என் வாழ்க்கை செழிப்பா மாறிடுச்சு. எங்க குடும்பத்துல ஆண்டவர் போதுமான அளவு எங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தேன். இப்போ நான் ஓனா வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. தேவனுக்கு நான் உண்மை தன்மையா இருந்ததுனால என்ன தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் பண வாழ்க்கையிலயும் ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னோட வேலையிலயும் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி அட்டெண்டரா தான் இந்த வார்ட் பாயா இருந்தேன். இப்போ நான் மேல் நர்ஸா இருக்கேன். பண விஷயத்துல சந்தோஷமா இருக்கேன். மேலும் தான் என்ன பண விஷயத்துல வாழ்க்கையில மேலும் 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 வளரபடி ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வாடகை கட்டத்துக்கு என்னால முடியாது. இப்போ நான் லீஸ்க்கு இருக்கேன். 5,00,000க்கு. இப்போ நான் குடும்பத்தோட நாங்க சந்தோஷமா இருக்கோம். அதேபோல பிள்ளைகளும் வாழ்க்கையில நல்லபடியா இருக்காங்க. படிச்சிருக்காங்க நல்ல காலேஜ்ல. பையனும், பொண்ணும் 2 பேரும் நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்போ என் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்காரு. இப்போ யார்கிட்டயும் நான் கடன் வாங்குற அளவுக்கு என் ஆண்டவர் வைக்கல. இப்போ என் குடும்பத்துல எல்லா விஷயத்திலயும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு பலன் குடுத்துருக்காரு ஆண்டவரு. பொருளாதார விஷயத்திலயும் சரி, பண விஷயத்திலயும் சரி, எல்லாத்துலயும் எனக்கு பலன் குடுத்துருக்காரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாரி என்ன இப்போ ஆண்டவர் என்ன வைத்திருக்காரு. நான் போய் யார்கிட்டயும் கையேந்தி கேட்கிற அளவுக்கு என்ன இப்போ வைக்கல. அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவி செய்யற அளவுக்கு என்ன வைத்திருக்காரு ஆண்டவர். ரூ. 4,500 என்னோட சம்பளம். இப்போ ரூ. 64,000 சம்பளமா இருக்கு. ஆண்டவர அந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்காரு. 1 வருஷமோ, 2 வருஷமோ கிடையாது. குறைஞ்சது 7 வருஷம் நான் இங்க வந்துட்டுருக்கேன். இது ஒரு நாள்ல கடந்து போகிற பிரச்சனை கிடையாது. நம்ம எதிர்த்து ஒரு நாளும் நம்ம போராட தான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ எல்லா பிரச்சனையிலிருந்து விலகி போயிடுச்சு. ஒரு 16 வயசு பையன் செய்யற வேலைய என்னால செய்ய முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் குடுத்துருக்காரு. எதனாலன்னா, அவரோட சொல்ற வார்த்தையினால விசுவாசத்தினால நான் முன்னோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நாங்க தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் ஆலயத்துக்கு. நீங்களும் வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க. ஆனா 1 நாள்ல 2 நாள்ல நடக்குன்னு நினைக்காதீங்க.
தொடர்ந்து வாங்க, நடக்கும். உங்க வாழ்க்கை மாறும். நாங்க இது போல இருந்தது போல பண வாழ்க்கையில நாங்க ரொம்ப லோவா இருந்தோம். இப்போ வந்து மத்தவங்கள யாரும் எங்கள மதிக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு நாங்க தெரிஞ்ச பிறகு, இந்த ஆலயத்துக்கு நாங்க முன்னோக்கி போகும்போது, ஆண்டவர் இடத்துல நாங்க வந்து கீழ்ப்படியும்போது, தசமபாகத்துல எல்லாத்துலயும் நாங்க முன்னோக்கி போகும்போது தான், எங்களுக்கு ஆண்டவர் வந்து பண வாழ்க்கையில மேலும் வைத்திருக்காரு. இப்போ வந்து எங்க வாழ்க்கையில யாருகிட்டயும் கையேந்தி நாங்க கேட்கிற அளவுக்கு இல்ல. நாங்க குடுக்குறவங்க இடத்துல இருக்கோம் தவிர, வாங்குற இடத்துல இல்ல. ஆனா, அதே போல வந்து நான் சைக்கிள்ல இருந்தேன். சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ எங்களுக்கு 3 வண்டி இருக்கு. ஸ்கூட்டர். இப்போ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. ஆனா வந்து நாங்க போயிட்டுருக்கோம். ஆண்டவர்னால தான் இது முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது. மனுஷன சார்ந்து போனாக்கா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சார்ந்து வாங்க. தேவன் வார்த்தை கேளுங்க. அதன்படி நடங்க. ஆனா என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ சபையில, அதன்படி நடக்கணும். நடந்தா தான் உங்க வாழ்க்கையில மாறும். முன்னாடி எப்படி இருக்கீங்களோ, அதே போல இருக்காது. 100% நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். நீங்க முன்னோக்கி வாங்க. ஆனா உங்க வாழ்க்கை மாறும். முன்னாடி இருந்தது இப்போ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து வளரும் தவிர, பின்னோக்கி போகாது. முன்னோக்கி தான் போகும். ஒருபோதும் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போவதில் என்று வார்த்தை மட்டும் இல்ல. நிஜத்திலேயே நான் பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில. இப்போ வந்து சந்தோஷமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நாங்க தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். எங்கள போல கஷ்டத்துல இருந்தவங்க வந்து மீட்டெடுக்குறாங்க. ஆலயத்துக்கு வரும்படி, அவங்கள கூப்பிடும்படி. ஆனா அதே போல வந்து எல்லா இடத்துலயும் அவங்க போய் ஊழியத்த செய்றாங்க. யாருக்காகன்னா தேவனுக்காக தான். வேற யாருக்காக இல்ல. எந்த மனுஷனுக்காக இல்ல. தேவன் ஒருவரே ஆண்டவர் என்று விசுவாசிங்கள். நீங்க மனம் திரும்புங்கள். என் வாழ்க்கை வந்து நான் குடிகாரனா இருந்தேன். ட்ரிங்கர், ஸ்மோக்கர், கஞ்சா கூட அடிச்சிருக்கேன். எல்லா பழக்கம் கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. ஆனா எல்லா பழக்கத்துல இருந்து ஆண்டவர் ஒருவர் தான் என்ன வந்து ரட்சித்தாரு. வேற ஒருவராலயும் முடியாது. ஆனா இது போல வந்து என் வாழ்க்கை வந்து இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சந்தோஷமா நான் இருக்கேன். என் வாழ்க்கையில எல்லா மேன்மையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எங்க வீட்டுக்கு எல்லாரும் தேடி வராங்க. எங்கள மிஸ் பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட வந்து ஆண்டவர் இருக்கறனால, நாங்க செழிப்பா இருக்கறனால, இப்போ எல்லாருமே எங்க வீட்ட தேடி வராங்க. எங்க வீட்ட தேடி கடந்து யாரும் போறதில்ல. எங்க கிட்ட வர்றது எதுக்காகனாக்கா, தேவன் வார்த்தை கேட்கவருக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து மாதிரியா நாங்க இருக்கோம். இவங்க கிறிஸ்துவ பிள்ளைகள்ன்னு நாங்க நெனச்சு நடந்து போயிட்டுருக்கோம். கடந்து போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் ஆண்டவர் எங்கள ஆசீர்வதித்து, மேன்மையா எங்கள நடத்துனதுக்காக ஒரு கோடான கோடி நன்றி சொல்றோம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிற மக்கள், இந்த சாட்சியை கவனித்த நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். போதும் என்கிற வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, செயல். அந்த ஆவி நமக்குள் வருவதை தான் பிசாசு விரும்பவில்லை. தாவீது அங்கே வந்தது பிசாசுடைய விருப்பம் அல்ல. மற்ற ஜனங்களைப் போல தாவீது அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை சாதாரணமாய் கேட்டு கொண்டிருப்பதை தான் பிசாசு விரும்பினான். ஒவ்வொரு தடவை நீங்க தோல்வியான வார்த்தை கேட்கும்போது பயம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, பதற்றம், கவலை, மன அழுத்தம், இதுதான். ஏன்னா இஸ்ரவேலர் அவனை பார்க்கும்போது பயந்து நடுங்குவார்கள். சூழ்நிலை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும்போது அதான் உங்களுக்கு செய்யும். அது உங்களை பயத்துல விழத்தள்ளும், பலவீனத்துல விழத்தள்ளும். அல்ல வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற எண்ணம் கூட. ஆனால் இது உங்கள் சூழ்நிலையை மாற்றாது மக்களே. தாவீது சொன்னார், இந்த பெலிஸ்தனை கொள்ளுகிறவருக்கு என்ன செய்யப்படும்? கர்த்தருடைய ஆவி தாவீதுக்குள் இருந்ததனால் தாவீது சூழ்நிலையை சகித்துக் கொள்ளவில்லை. நமக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் நாம் சகித்துக் கொள்ளும்படியாக அல்ல, நாம் சூழ்நிலையை மேற்கொள்ளும்படி மக்கள். கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார், தாவீதுக்கு கொடுத்ததை போல. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சூழ்நிலையை சகித்துக் கொள்ளக்கூடாது. போதும் என்கிற அந்த ஆவி வெறும் வார்த்தையிலே மட்டுமல்லாமல் செயலிலே வெளிப்படும்போது, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற நான் என்ன செய்யலாம் என்று நீங்கள் சொல்லும்போது, அங்கே பரிசுத்தாய் வழி காண்பிக்கிறார் சூழ்நிலையை மாற்றும்படி. இதோ இந்த சாட்சியை கவனிங்கள். தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தன் வாழ்க்கையினுடைய இந்த கஷ்டம் போதும் என்று சொன்ன இந்த பெண்ணுடைய நிலைமை உள்ளும் புறம்பும் எப்படி மாறியது நாம் சாட்சி பார்க்கலாம். வணக்கம். என் பேர் ஜெனிஃபர். நான் சின்ன வயசுல இருந்து யுனிவர்சல் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன்.
நான் ஆலயத்துக்கு வந்த முதல் காரணமே என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. எங்க அம்மாக்கும், அப்பாக்கும் நெறைய சண்டை நடக்கும். அந்த சண்டையினால நான் அங்க இருக்கிறது நல்லது கிடையாது. என்னுடைய படிப்பு கெட்டுரும்ன்றதுனால என்னுடைய சித்தி வீட்ல வந்து விட்டாங்க. நான் அங்க தான் இருந்தேன். அப்ப அவங்க யுனிவர்சல் ஆலயத்துக்கு வருவாங்க. அதனால என்ன வந்து அவங்க கூட கூட்டிட்டு வருவாங்க. நான் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நெறைய சாட்சிய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நெறைய பேர் சாட்சி சொல்றத நான் பார்த்தேன். அப்ப எனக்கு எதுவுமே வந்து புரியாது. ஆனா நான் வளர வளர நெறைய விஷயம் வந்து எனக்கு வந்து கத்துக்க குடுத்தாங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் நம்ம வந்து நம்மளோட குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்றது நெறைய விஷயத்த வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நான் வளர வளர அது எல்லாத்தையுமே நான் என்னுடைய முறையில நான் செயல்படுத்தினேன். நான் அத செயல்படுத்தும்போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்த பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் தேவனிடத்துல சொன்னேன். தேவனே இங்க பல பேர் நான் வந்த நாள்ல இருந்து நெறைய சாட்சி சொல்றாங்க. நான் இவ்ளோ வளர்ந்துட்டேன். இருந்தாலும் வந்து என்னுடைய குடும்பத்துல நான் சாட்சிய பார்க்கலன்னா, நிஜமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையானவர்ன்னு என்னால நம்ப முடியாது. அதனால உங்களுடைய வல்லமையை காமிங்க அப்படின்றது தான் என்னுடைய முதல் ஜெபமா இருந்தது. முதல் விண்ணப்பமா இருந்தது. அப்ப நான் தொடர்ந்து இங்க வந்து தொடர்ந்து என் குடும்பத்துக்காக தான் நான் முதல் போராடினேன். நான் போராடிட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்பம் மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நான் இங்க எப்ப போராட ஆரம்பிச்சேனோ, எப்ப நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ என் குடும்பத்துக்காக, அந்த நேரம் என்னுடைய அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரிவினை முழுசாவே காணாம போயிடுச்சு. அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இல்லாமலே போயிடுச்சு. 2 பேர் வந்து ஒண்ணானாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து என்னோட சித்தி வீட்ல இருந்து திரும்ப எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் நான் நிறுத்தாம நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்க தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்ற ஒரு எண்ணத்தினால நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்த நான் வந்து தவற விடாம கலந்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டத்துல தான் வந்து நான் விடுதலைய பெற்றேன். என்ன விடுதலைன்னு பார்த்தா, என்னுடைய சரீரப்பூர்வமான விடுதலையா இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, என்னுடைய குடும்ப பிரச்சனையினால எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு வந்து எந்த ஒரு உறவுமே கிடையாது. என்னுடைய அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையினால என்ன நானே வந்து தனியா வச்சுக்கிட்டேன். யார்கிட்டயும் பேசாம, எனக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து பிடிக்காம இருந்தது. அதனால நான் வந்து என்னுடைய முழு நேரத்தையுமே வந்து ஃபோன்ல வந்து செலவு பண்ணேன். நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். விடிய விடிய நான் தூங்க மாட்டேன். நான் இப்படி தூங்காம இருந்ததுனால நைட்ல வந்து எனக்கு நெறைய கெட்ட கனவு வரும். அதே மாதிரி நான் நெறைய உருவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். இத் ஏதாவது உருவம் வந்து என்ன அமுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். முதலாவது அதுலருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றது வந்து என்னுடைய தீர்மானமா இருந்தது. ஏன்னா என்னுடைய சந்தோஷம் என் குடும்பத்துல மட்டும் கிடையாது. என்னோட சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்படின்றத நான் வந்து இங்க புரிஞ்சுகிட்டேன். எனக்கு வந்து நெறைய மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தத்தினால என்னால நைட்டு தூங்க முடியாது. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்காக அழுவுறேன்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால சொல்லக்கூட முடியாது. நெறைய துன்புறுத்தல கூட நான் சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் இப்படி இருக்கேன்? அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வியானது இருந்தது. இதனால வந்து கெட்ட நண்பர்களோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட வந்து நான் பழகணும். அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னை யாராவது புரிஞ்சுக்கணும். என் கூட என்ன புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்கணும். அது என் நண்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இருந்தாலுமே எனக்கு வந்து நான் என்னதான் நண்பர் கூட போனாலுமே, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில நான் தனியா இருக்க மாரி ஏதோ ஒரு வெறுப்பு என் மேலேயே எனக்கு இருந்தது. அந்த வெறுப்ப என்னால வந்து ஜெயிக்கவே முடியல. அப்போ இங்க வந்து நான் விடுதலைக்கான பிரேயர்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த விடுதலையோட ஜெபத்துல நான் விடுதலை பெற ஆரம்பிச்சேன். அந்த விடுதலைய பெற்றதுக்கு பிறகு இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ வெறுமையா இருந்தது. அந்த நேரத்துல நான் வந்து இங்க ஆலோசனைய பெற்றுக்கொண்டேன். நான் ஆலோசனை கேட்கும்போது நான் வந்து அவங்க சொன்னாங்க, "இந்த மாதிரி நீ உண்மையா உன்னுடைய பாவத்துல இருந்து, உன்னுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து நீ மனம் திரும்பணும். உன்னுடைய எல்லா பாவத்தையுமே நீ கைவிடணும். நீ இது எல்லாத்தையுமே விட்டா மட்டும் தான் உனக்கு வந்து உண்மையான சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் உனக்கு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் நான் வந்து முடிவு பண்ணேன். அது எந்த விதமான சமாதானமா இருக்கும்ன்ட்டு. அந்த சமாதானம் பரிசுத்த ஆவின்றத நான் என்னோட வாழ்க்கையில புரிஞ்சுகிட்டேன்.
நான் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தேன். நான் நிறுத்தல. நான் ஆலயத்துக்கு வந்து அதிகமா பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய குடும்ப விடுதலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விடுதலைய பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த வெறுமை வந்து இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். என்னுடைய வாழ்க்கைய சாட்சியா மாறணும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருந்தேன். நான் வந்து தேவனுடைய ஆவிய பெறுறதுக்காக என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். என்ன நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னையே அன்பு செய்யக்கூடிய ஒரு நபரா நான் மாறினேன். எனக்கு யார் மேலயும் வெறுப்பானது இல்ல, கோவமானது இல்ல. நான் எல்லாத்தையுமே வந்து பரிசுத்த ஆவி வேணும்ன்றதுக்காக நான் மாத்திக்கிட்டேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவனுக்காக, தேவனோடு கூட நான் செய்ய வந்து கத்துக்கிட்டு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய கால் தடுக்கி கீழ விழுந்துட்டேன். நான் கீழ விழும்போது என் கால்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா நான் நார்மலா தான் கீழ விழுந்தேன். அது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சேன். ஆனா என்னால அந்த நேரம் எழுந்துக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுனா என்னுடைய காலுடைய முட்டி எலும்பு, ஜவ்வு இது எல்லாமே அறுந்து முழுசா உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலே மொத்தமா ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த கால் சரி பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாத்திரை குடுத்து பார்க்குறோம். மாத்திரையில சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் வந்து 1 வருஷமா 1 1/2 வருஷம் கிட்ட நான் மாத்திரை எடுத்தேன். நான் நெறைய ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டர் கிட்ட நாங்க போகும்போதும் அவங்க வந்து கால் இருக்கிற நிலைமையை விட ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து சொன்னாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமானது இருந்தது. ஏன்னா என்னுடைய வேலை எதுவுமே என்னால செஞ்சுக்க முடியல. என்னுடைய வேலைய வந்து மத்தவங்க தான் வந்து செய்வாங்க. என்னுடைய அம்மா எனக்கு உதவுனாங்க. அதனால அவங்களோட வேலையுமே தடையா ஆச்சு. திரும்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க. அதுதான் கடைசி நேரம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது. டாக்டர் சொல்லிட்டாங்க. இனியும் இந்த கால் வந்து ஆப்பரேஷன் பண்ணலைன்னா, இந்த கால் இன்னும் வந்து மோசமாயிடும். ஏன்னா இந்த கால்ல இருக்க ஒவ்வொரு நரம்புமே இன்னொரு நரம்ப வந்து அழிச்சிட்டு இருக்கு. முழு காலுமே வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. இதால என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வந்து ஓகே ஆப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து நான் தேவனோட கரத்துல வச்சுட்டு நான் போனேன். அந்த இடத்துல நான் வந்து உண்மையாவே ரொம்ப அதிகமா பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் அங்க தனியா இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னுடைய காலுடைய நிலைமையினால என் உயிரை நான் இழந்துருவேனோ, இல்ல கால் வந்து சரியாகாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொன்னாங்க. இந்த கால் ஒண்ணு நல்லா ஆகலாம், இல்ல நல்லா ஆகாமலும் போகலாம். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழு காலுமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க என்னதான் சர்ஜரி பண்ணி உள்ள வந்து நட்டுலாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்னாலுமே கூட நட்டு வைக்க கூட வந்து இது வந்து அவ்வளவா பேலன்சபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதான் சொன்னாங்க. என்னதான் சர்ஜரி பண்ணாலுமே சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு குச்சி வச்சுன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து வாக்கர் யூஸ் பண்ணணும். உன்னால நார்மலா நடக்க முடியாது. அந்த நேரம் வந்து நான் என்னோட படுக்கையில இருக்கும்போது அந்த சர்ஜரி வார்டுக்குள்ள இருக்கும்போது தேவனிடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் ஒரு பொருத்தனையானது பண்ணேன். தேவனே, உண்மையா நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா என்ன உயிரோடு இந்த இடத்துல இருந்து கொண்டு போங்க. அப்படி இல்லையா இது என் கால் சாட்சியா மாறாது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை தேவையில ரட்சிப்பு இருக்கும்போதே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் தேவனிடத்துல சொன்னேன். அந்த நேரம் என் பல்ஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு. சர்ஜரி நடந்துட்டே இருக்கு. காலையில நான் சர்ஜரி வார்டுக்குள்ள போய் ஈவினிங் தான் என்னை வந்து ஐசியூல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் உயிரோட தான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வலி வந்து என்னால தாங்க முடியல. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருந்தது. முட்டியோட சைடுல ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டையில இருந்து வந்து எனக்கு ரத்தம் வந்து கசிஞ்சுட்டே இருந்தது. அழுத்தி அழுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதே வீட்ல சொன்னேன். ஓகே நான் இங்க வந்துட்டேன். என்ன உயிரோடு கொண்டு வந்துட்டீங்க. நான் உங்கள நம்புறேன். மருத்துவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. பல பேர் வாழ்க்கை சாட்சியா மாறுதுன்னா, இன்னைக்கு நான் உங்களோட ஆவிய பெற்று இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மத்தியில சாட்சியா நிக்கணும். உங்கள மகிமைப்படுத்தணும். அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பரிசுத்த ஆவி மட்டும் தான் என்ன பலப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு. ஏன்னா என் குடும்பத்துல கூட எல்லாருமே வந்து அவங்களோட நம்பிக்கையை விட்டுட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ள வந்து ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவி பலப்படுத்தினாரு. இல்ல என்னால முடியும். எல்லாராலயுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில சாட்சியை பார்க்க முடியும்னா, என்னோட விசுவாசத்தை நான் பயன்படுத்தும்போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படின்ற ஒரே உறுதி தான் எனக்கு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, "நீ ஸ்டிக் யூஸ்
பண்ணி நடக்க ஆரம்பி, வாக்கர் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. இதுதான் உன்னுடைய பொசிஷன் அப்படின்ட்டு உள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் நரம்பு ஒண்ணு வச்சு எனக்கு அனுப்புனாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனிமே இது எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ. ஏன்னா நீ எது பண்ணாலும் அது டக்குன்னு அந்த நரம்பு விட்டுரும். அது முடிஞ்சிரும். நீ டேப்லெட் கரெக்ட்டா போடணும். லைஃப் டைம் நீ டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தேவனே நான் உங்க பீடத்தை ஏறப் போறேன். நான் உங்க பீடத்தை ஏறும்போது கண்டிப்பா நான் பீடத்துல இருந்து இறங்கும்போது இதே ஒரு ஜெனிஃபரா நான் இறங்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாங்க முடிஞ்சதும் அந்த வாரம் நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பீடத்துல ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், இங்க நான் நிக்கிறேன் தேவனே. இந்த கொம்போடு நான் பீடத்தை ஏறி இருக்கேன். ஆனா அடுத்த தடவை நான் பீடத்தை ஏறும்போது இந்த கொம்பு இல்லாத ஒரு நபரா தான் நான் ஏறணும். எனக்கு எந்த வாக்கரும் தேவையில்ல, வீல் சேரும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஓடுறேன். என்னால என்னுடைய வேலையை என்னுடைய குடும்பத்துல செய்யறவங்களை விட அதிகமா பலனா செஞ்சுக்க முடியுது. இனியே இந்த கால்ல எனக்கு வலி கிடையாது. எந்த காலை நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்களோ இனி அந்த கால்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா என்னோட கால் ஆரோக்கியமா இருக்கு, பலனா இருக்கு. அதை நான் உறுதியா நம்புறேன். ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா நான் பரிசுத்தாவி தேட ஆரம்பிச்சேன். அதிகமா நான் தேவனோடு கூட இணைஞ்சவளா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் ஒழிக்கப்பட்டதா இருக்கோ, எதெல்லாம் நிறைய விஷயம் நான் கைவிட வேண்டியதா இருக்கோ, எல்லாத்தையுமே நான் தேவனுக்காக விட்டு என்னோட முழு வாழ்க்கையை அவர் இடத்துல அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சரி, என்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லோருமே இன்னைக்கு தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். தேவனோட விஷயத்தை தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் ஒரு சாட்சியா. ஏன்னா தேவனால எல்லாமே முடியும்ன்றத மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாத்த முடியும்னா கண்டிப்பா மத்தவங்களுடைய வாழ்க்கையுமே தேவனால மாத்த முடியும். இன்னைக்கு பல பேருக்கு நான் உதவக்கூடியவளா இருக்கேன். இன்னைக்கு உண்மையா தேவனுக்கு நன்றி சொல்றேன். நாம் நிகழ்ச்சியுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம் மக்களே. தாவீது செயல்பட்ட இதே ஆவிதான் நாளை நாம் செயல்பட போகிற ஆவி. தாவீது சொன்னார், இஸ்ரவேல் எல்லாரும் மனுஷரை காணும் போது மிகவும் பயப்படுவார், ஓடி போவார். ஆனால் தாவீது சொன்னார், இந்த மனுஷனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நான் நீக்குவேன். ஏனென்றா தாவீதுக்குள் இருந்த ஆவி பிரச்சனையை சகித்துக் கொள்ளும் ஆவி அல்ல. தேவன் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார் மக்களே. இந்த ஆவி உங்களுக்குள் சென்றால் நீங்கள் பிரச்சனையை சகித்துக் கொள்ள வேண்டியது இல்லை. நாளை விசேஷமாய் எங்களோடு இணைந்து இந்த சிறு வீடியோ நாளை நாம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி பிற்பாடு நாம் விசுவாச ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். தாவீதுக்கு வெற்றியை கொடுத்த அதே ஆவி, இந்த சாட்சியிலே பார்த்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்த அதே ஆவி நாளை உங்களுக்கும் கண்டிப்பாய் வெற்றியை கொடுப்பார். இந்த ஆவியை நீங்கள் அணைத்துக் கொள்வீர்களானால் உங்கள் சூழ்நிலை கண்டிப்பாய் மாற்றம் அடைய முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து ஒரு பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். நமது தினசரியான அப்பம், இது நம் தினசரியான தேவைகளை அடையாளப்படுத்துகிறது. உடல் ரீதியாக நாம் ஒருபொழுதும் சொல்ல முடியாது, நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த நாட்கள் இவைகள் நம்மோடு இருக்கும். நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானது இயேசு மட்டுமே மெய்யாகவே இதற்கு தகுதி உள்ளவராயிருக்கிறார். நம்மை முழுமையாய் அவர் நிறைவேற்றுகிறார். நமக்கு என்ன தேவை என்று அவர் மட்டும்தான் மிக சரியாய் அறிந்தவராயிருக்கிறார். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான். இந்த ஞாயிற்றுக்கிழமை மே 18 உங்கள் அப்பத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் அபிஷேகப்படுத்துவதற்காக. ஜீவ அப்பத்தின் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு யூனிவர்சல் ஆலயம் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000 அல்லது அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவனே, தாவீதுக்குள்ள இருந்த ஆவி
சூழ்நிலையை சகித்துக் கொள்ளும்படியாய் தாவீதை அனுமதிக்கவில்லை. 40 நாட்கள் இஸ்ரவேலர் பயந்து பெலிஸ்தருடைய முகத்துக்கு விலகி ஓடினார்கள். ஒருவேளை 40 நாள் அல்ல, 40 வருஷம் இவர் இந்த சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கலாம். 20 வருஷம், 10 வருஷம், 30 வருஷம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட இவர், இந்த சாட்சியை பார்த்த இவர் தனக்குள்ளே இந்த கேள்வி எழுப்புவாரான, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் சூழ்நிலை மாற எனக்கு பலன் தாரும், நான் செய்ய வேண்டியதை செய்ய. பரிசுத்த ஆவியானவர் இந்த தண்ணீரை பருகும் போது இவருக்குள்ள இருக்கிற எல்லா தயக்கங்கள் நீங்கட்டும், தாழ்வு மனப்பான்மை நீங்கட்டும், இவருக்குள் ஒரு புது பலன் வரட்டும். தன் சூழ்நிலை மாற நீர் கொடுக்கிற ஆலோசனை இவர் கடைபிடிக்கும்படி தேவன். வியாதி இவருடைய சவாலா இருக்கலாம், கடன் பிரச்சனை இவருடைய சவாலா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய தாக்கம், ஒரு சாபம், மன அழுத்தம் இவருடைய போராட்டமா இருக்கலாம். ஆனால் போதும் என்கிற இந்த ஆவி இவர் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய வார்த்தையிலிருந்து வாக்கு தத்தத்தின்படி நீர் என்ன சொன்னீரும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் உயிருள்ள சாட்சியாய் மாறும். இந்த நபருக்குள்ளே ஒரு புது பலனை அறிக்கை செய்கிறேன் தேவன். எல்லா பயங்கள் விலகுவதால், கவலைகள் விலகுவதால் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரால் இயேசுவின் பெயராலே, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. பரிசுத்த ஆவி தாமே இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். மக்கள், இந்த ஆவி எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை வரும்போது ஒரு அப்பம் கொண்டு வாருங்கள், பிரெட் கொண்டு வாங்க தயாராய். எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் காலை 9:30 மணி விசேஷமாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். போதுமோ என்கிற இந்த ஆவி, இந்த விசுவாசம் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் பலப்படுத்துவாராக. ஆசீர்வாதமான இரவார்கள் செல்லுவார்கள்.